ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம ஒவ்வொரு டே வந்து நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் டே எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத கிளியராக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து டியூஸ்டே வந்து நிஃப்டி வந்து எந்த எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஐடியாவில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 80% ஒர்க் ஆயிருக்கு. நம்மளுக்கு டே பை டே வந்து நம்மளோட அனலைஸ் வந்து 80% வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தேர்ஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ அப்போ நிஃப்டி வந்து நாளைக்கு நம்மளுக்கு எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட லாங் டர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன குடுக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் டே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் டே ஆகறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஜஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டிய பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே என்ன அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து நம்மளுக்கு 21,000 டூ 22,000க்குள்ள சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஒரு 2 வீக்ஸாவே வந்து மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட ரிப்போர்ட் என்ன குடுத்திருக்கு அப்படின்னா, பேஸ்டா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போயிட்டு ஒரு செல்லிங் பிரஷர் ஸ்டார்ட் ஆகணும் அப்புட்னு. 23,275 பிரேக் பண்ணிட்டு அப் ட்ரெண்ட் போச்சு அப்புட்னா, நம்மளுக்கு ஒரு செல்லிங் பிரஷர் ஸ்டார்ட் ஆகணும் அப்புட்னோம். ஸோ நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டு போச்சு. பட் இது எனக்கு என்னமோ இன்னும் டிமாண்ட தான் கிரியேட் பண்ணுது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு செல்லிங் பிரஷர் வந்து கிடையாது. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த என்ட்ரிய எடுத்துட்டு, அன்னைக்கு கொஞ்சம் டைம் டிகே எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த என்ட்ரி வந்து டக்குனு வந்து குளோஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு ₹54 ப்ராஃபிட்டோட குளோஸ் பண்ணேன். ஸோ இந்த மாரி ஒரு டேவ நான் குளோஸ் பண்ணி இதுவரையும் வாழ்நாள்ல இந்த மாரி டேவே நான் குளோஸ் பண்ணது கிடையாது. ஆனா லாஸஸ் கொஞ்சம் ஒரு 500, 200 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். ப்ராஃபிட் 200 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். எனக்கு டைம் டிகேங்கிறது கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சதுனால நான் டக்குனு வந்து குளோஸ் பண்ணிட்டேன். பட் அந்த ஒரு டைம் டிகே இல்ல அப்புட்னா ஒரு 22,150 குவான்டிட்டிக்கு வந்து நம்ம 22,000 அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ட்ரேடு. பட் இன்னைக்கு வந்து ஒரு ₹54 ப்ராஃபிட்டோட நம்ம வந்து குளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அக்கவுண்ட். இன்னொரு அக்கவுண்ட் ₹23 லாஸோட குளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால 23,275 பிரேக் பண்ணா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அந்த அப் ட்ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் கிடையாது. 346 வரையும் போயிட்டு அங்கருந்து ஒரு செல்லிங் பிரஷர் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல இந்த பாருங்களேன். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பாடி ஆஃப் த கேண்டில் குளோஸே வைக்கல. மார்னிங் வந்து டிமாண்ட் செம்மையா கிரியேட் பண்ணுச்சு. அக்யூரேட்டா கிரியேட் பண்ணுச்சு. பட் இந்த டிமாண்ட் கிரியேட் பண்றப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே. ஸோ இன்னைக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு செல்லிங் பிரஷர் ஸ்ட்ராங்கா குடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நான் அந்த 340 இந்த ரேஞ்ச ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா, இங்க இருக்குல்ல இந்த ஒரு செல்லிங் பிரஷர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. அத விட நம்மளுக்கு இன்னும் கீழ டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸும் கிரியேட் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது மாரி நம்மளுக்கு நடக்கல. இன்னைக்கு அது நமக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஒரு சின்ன ஒரு வாலடைல் ட்ரேட் தான் கிடைச்சுச்சு. பெரிய ஒரு மூவ்மெண்ட் கேப்சர் பண்ண முடியல. பெரிய மூவ்மெண்ட் மீன்ஸ் நான் ஒரு பிரீமியம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 200 டூ 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ற மாரி. எபோவ் 100 பாயிண்ட்ஸ்க்கு எபோவ் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒரு ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்டின்னா. ஸோ அதே மாரி என்னோட ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா, அவரேஜா 10, 20, 40 பாயிண்ட்ஸ்க்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்றதுனால, ஸோ நம்மளுக்கு அந்த மாரி ஒரு பிளான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கிடைக்கல. இப்ப நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இதே டவுன் ட்ரெண்ட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா இங்க வந்து நடக்கணும். எனக்கு 22,800 வந்து நிஃப்டி வரணும். ஸோ அப்ப வராம போச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு வந்து ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலங்க. அப்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் அது இன்னும் எனக்கு இருக்கு. எப்ப எனக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ, ஸோ அப்பதான் என்னோட ட்ரேடிங் ஸ்டைலும் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப ட்ரெண்டோட நான் டிராவல் பண்றனால, நான் ட்ரெண்டுக்குள்ளேயே ஃபுல்லா டிராவல் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் நாளைக்கு வந்து 23,267 பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் அந்த பிளேஸ்ல எனக்கு குடுக்கணும். அப்படி குடுத்தா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, நான் ஃபர்தரா என்னோட டெலகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோல இத பத்தி பேசலாம். அப்ப நம்மளோட ட்ரேடிங் என்ன தான் பண்ண போறோம் அப்டின்னா, இந்த லெவல பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, நாளைக்கு நான் டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டிப்பா எடுப்பேங்க. 23,200 பிரேக் பண்ணக்கூடாது. அது பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் எடுப்பேன். மேக்ஸிமம் நாளைக்கு வந்து இத டக்குனு உடைக்கிறதுக்கான சான்ஸும் கூட இருக்கு. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டேவும் இன்னைக்கும் கிரியேட் பண்ணியிருக்குல ஒரு டிமாண்ட். நல்ல ஒரு டிமாண்டுக்கு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்குல. இத உடைச்சுட்டு 23,048யும் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ்ல தான் நிஃப்டி வந்து நம்மளுக்கு கரண்ட்லி வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு டிமாண்டும் கிரியேட் பண்ணுதோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்ளையும் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோஸ் வந்து வெளிய போய்க்கிட்டே இருக்கு. இன்ஃப்ளோஸ் குறைஞ்சுட்டு அவுட்ஃப்ளோஸ் வந்து வெளிய போயிட்டே இருக்கு. அதாவது செல்லிங் பிரஷர் வந்து எஃப்ஐஎஸோட செல்லிங் பிரஷர் வந்து நம்மளுக்கு டே பை டே வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கனால, நம்ம என்ன அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இந்த செல்லிங் பிரஷர் கன்டின்யூ ஆகி நம்மளோட டார்கெட் வந்து ரீச் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாவும் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கலிஃபோர்னியா ஃபயர் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் ஆச்சு. இப்போ கலிஃபோர்னியா காட்டுத்தீ ஃபயர் ஆயிருக்கு. இது எல்லாமே சில சதிகள் மாரியே நடந்துட்டு இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா. நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. கம்மியா இருக்கு மீன்ஸ் செல்லிங் பிரஷர்ல தான் இருக்குது. பையிங் பிரஷருக்கு உள்ள வந்து பெருசா வரமாட்டேங்குது. அப்ப என்ன சான்ஸ் இருக்குன்னா, மார்க்கெட் நம்மளுக்கு செல் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்ப நம்மளோட ட்ரேடு வந்து செல் ஆகுறதுக்கான சான்ஸஸ் தான் அதிகமா இருக்கு. ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் அப்படிதான் வந்து பண்ணுது. ஸோ அப்ப அதுக்கு ஏத்தாப்படி தான் நம்ம வந்து மூவ் ஆயிக்கணும்.
ஸோ நம்மளுக்கு ஏத்தாப்படி வந்து நம்ம மூவ் பண்ணிக்க கூடாது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்க்கு ஏத்தாப்படி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இத பிரேக் பண்ணா டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி. மோஸ்ட்லி வந்து 23,264 23,292 இதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுனா அப் ட்ரெண்ட் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அந்த லெவலுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா கிடைச்சா மட்டும் தான் அப் ட்ரெண்ட் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுவும் நம்ப 340 தான். அதாவது 340 டூ 400 இந்த ரேஞ்ச் வரையும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ அதர் ரேஞ்ச் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா அதுவரையும் நம்ம கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில ஒரு எப்ப வேணாலும் நம்மளோட ரொட்டீன் வந்து அதாவது செல்லிங் பிரஷர் திரும்பலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பயத்தோட வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட். நம்மளுக்கு மோஸ்ட்லி இத உடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். அதாவது 23,200 நம்மளுக்கு நிஃப்டி உடைச்சிருச்சுனாலே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் போகுது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட. இப்ப இன்ட்ராடேல நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இன்ட்ராடேவும் பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா இந்த டிமாண்ட் ஜோன்ல வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கும். இந்த டிமாண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு சப்ளை ஏரியாவுக்கு ஃபுல்லா போயிட்டு ரீச் ஆச்சு. ஆனா, இது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தது. அதாவது 23,340 வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா, ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ, அப்ப நம்மளுக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணல. அகைன் இந்த செல்லிங் பிரஷர ஃபுல்ஃபில் பண்ணணும். அல்லது இந்த செல்லிங் பிரஷர் ஃபுல்லா அதாவது 23,368 ஸோ, இத போயிட்டு நம்மளுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னா, இங்க இருந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் மூவ்மெண்ட் தான். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட்டா இத போடுவோம். அடுத்த டார்கெட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 23,800 சாரி 22,800 ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். 23,000 ஒரு டார்கெட், 22,800 ஒரு டார்கெட். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸும் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட்ட புடிச்சோம் அப்படின்னா. ஒன்ஸ் இந்த லெவலுக்குள்ள எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுனா மட்டும் தான் நான் அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியும். சப்போஸ் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுவரைக்கும் நான் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் தான். அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஒரு 30-50 இந்த பாயிண்ட்ஸ் ரேஞ்சில வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட்க்கான ஃபோக்கஸ் வேணா நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நான் வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரியர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. மேபி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 டேஸாவே கன்சாலிடேட் மார்க்கெட்டா தான் போயிட்டு இருக்கு. கன்சாலிடேட் மீன் ஒரு சைட்வேஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வேரியேஷனுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம மைட்ரேஸ் ஐனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்ப்பஸ் ஒன்லி. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.